கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். தாவீதின் ஜெப வார்த்தைகள் அதி சீக்கிரத்தில் துதியின் வார்த்தைகளாக மாறுகிறது. தாவீதின் இருதயம் கர்த்தருடைய ரட்சிப்பினால் களிகூறுகிறது. கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து தாவீது அவரை புகழ்ந்து பாடுகிறார். 13வது சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் வருத்தத்தோடு முறையிடுகிறார். எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று ஆரம்பத்திலே தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் வருத்தத்தோடு கேட்டார். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தாவீது தன்னுடைய ஆவியிலே சோர்ந்து போய் இருந்தார். தாவீதின் ஆத்துமா வியாகுலத்தோடு முறிந்து போய் இருந்தது. தன்னுடைய துக்கத்திலே அவர் மூழ்கி அமுங்கி போனவர் போல இருந்தார். இந்த சங்கீதத்தின் முடிவிலோ தாவீது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். அவருடைய இருதயம் களிகூறுகிறது. தன்னுடைய ஆவியிலே வியாகுலத்தோடு கீழே விழுந்து கிடந்த தாவீது இப்போது உற்சாகமாய் எழும்பி நிற்கிறார். இதுவரையிலும் தாவீதின் இருதயத்தில் சஞ்சலம் நிரம்பி இருந்தது. இப்போதோ கர்த்தரை துதிக்கும் துதிகள் நிரம்பி இருக்கிறது. இதுவே விசுவாசத்தின் வல்லமை. இதுவே ஜெபத்தின் வல்லமை. விசுவாசமும் ஜெபமும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் கிட்டிச் சேர்க்கிறது. தனக்கு துன்பம் வந்த வேளைகளில் எல்லாம் தாவீது கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். தாவீது கர்த்தரை நம்பி ஒருபோதும் ஏமாந்து போகவில்லை. கர்த்தர் தம்முடைய முகத்தை சில சமயங்களில் மறைப்பது போல தாவீதுக்கு தெரிந்தது. மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய முகத்தை தாவீதுக்கு மறைக்கவில்லை. தாவீதின் துக்கம்தான் அவருடைய கண்களை மறைத்து விட்டது. அவருடைய கண்கள் வியாகுலத்தினால் தெளிவாயிராதபடி மரண நித்திரையில் இருந்தது. தாவீது வியாகுலத்தில் இருந்தபோது அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் உண்டாயிற்று. வெளியில் இருந்து யுத்தங்கள் அவரை நெருக்கிற்று. தாவீதுக்குள்ளே பயம் அவருடைய இருதயத்தை நிரப்பிற்று. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் கூட தாவீது கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையே நம்முடைய ஆத்துமாவிற்கு நங்கூரமாய் இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய புயல் காற்றில் சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய கிருபையின் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையுமே நமக்கு நங்கூரமாய் இருக்கும். நாம் அங்கும் இங்கும் நிலையில்லாமல் அலைபாயாதபடி நம்முடைய விசுவாசம் நம்மை ஒரு நிலைப்படுத்தும். ஆவிக்குரிய புயல் காற்று நம்மீது வீசும்போது நாம் ஒருவேளை அங்கும் இங்கும் தள்ளாட வேண்டியது வரலாம். எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது ஒருபோதும் கீழே விழமாட்டோம். கர்த்தருடைய பலத்த கரத்தினால் நம்மை தாங்கி பிடித்திருப்பார். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்னும் வாக்கியத்திற்கு நான் இன்னும் உம்முடைய கிருபையின் மேலும் இரக்கத்தின் மேலும் நம்பிக்கை வைத்திருப்பேன் என்று தாவீது பாடுவதாக வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய கிருபையின் மேல் தாவீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை அவருடைய இருதயத்தை தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புகிறது. ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் தாவீதின் இருதயத்தில் இருந்து நிரம்பி வழிகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 1 பேதுரு 1:8-9. தேவனுடைய கிருபை எல்லா மனுஷருக்கும் நிபந்தனையுடன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இரக்க குணம் மனுஷனிடமும் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கிருபை என்பது சாந்த குணத்தையும் குறிக்கும். கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பதினால் ஏற்படும் விளைவுகள்: ரட்சிப்பில் களிகூறுதல், கர்த்தரை பாடுதல்.